அம்மா. ஆண்டவா. என்னையா இங்க உட்காந்துருக்கிறீங்க? தம்பி வந்துட்டு இருக்கிறான்ல, அவனுக்காக தான் உட்காந்துருக்கேன். தம்பி ஜெயிலுக்கு போய் 5-6 வருஷம் இருக்கும்ல? ஆமாய்யா. இல்லை அது இல்லை, 7 வருஷம் ஜெயிலு. அவன் ஒழுங்காக இருந்ததுனால இப்போ சீக்கிரம் விட்றாங்க. 2வது எம்ஜிஆர் பிறந்தநாள் வேறு, அதான் சீக்கிரமே வரான் ஐயா. அதான் அவனை கூட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி, அப்போ நான் வரேன். சரி, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். சரியா, போயிட்டு வாங்கய்யா. வரேன்யா. வாங்க வாங்க. இப்படி போட்டு அடிச்சிருக்கான் அண்டேலையா? உனக்கு நெத்தி பிளந்துருச்சா? ஏண்டா, உங்களுக்கு முருகனே முன்னாடி நிற்கிறோன்னு தெரியாதா? அவன் 28வது வயசுலேயே கொலகாரன் சொல்லி ஜாதத்திலே இருக்கு. ஜாதத்தில் சொன்ன மாதிரி இப்போ அவனுக்கு 28 வயசு. நல்ல வேலை, உயிருக்கு ஒன்றும் ஆகலை. உயிர் போனால் திரும்பி வருமா? அண்ணே அண்ணே இப்போ வருவார், எல்லாத்தையும் காசு கொடுப்பாரு, பயப்படாதீங்க. என்னடா முருகன் திருவிழாடலாம் மட்டும்? ஆமாண்ணே, இந்த வாட்டி ஆள் கம்மி தானே. அப்படியா? என்னென்ன முருகனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? அண்ணா மண்டே அடிச்சு ஒழிச்சிட்டாங்கண்ணே. ஏப்பா, முருகன் தான் கோபக்காரன் தெரியுமில்ல? அண்ணே முருகனை கையை உரைச்சாருண்ணே. சரி, எதுவும் தப்பாக நினச்சாதீங்கப்பா. என்ன இனிமேல் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன். வரட்டும், இன்னைக்கு சத்தம் போட்டு வைக்கிறேன். நீங்கள் கையிலேருந்து எதுவும் காசு செலவழிக்காதீங்க. நீங்கள் வைத்த ராமசுப்பு இருப்பார், நான் சொன்னேன்னு சொல்லி கெட்டு போட்டுக்கோங்க. உங்கள் செலவை நான் பார்த்துக்கிறேன், சரியா? இல்லை முத்துக்களை, என்னண்ணே இவன் கூட போய் கையில் ஏதாவது காசு கொடுத்து விடு. சரிண்ணே. இல்லை முத்துக்களை, என்னண்ணே இவன் கூட போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சரிண்ணே வந்துரு. சரி சரியா? சரி, போயிட்டு வாங்க. பொழுது போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை பிரச்சனையோ தெரியல. ஐயனாரே, 5 மூட்டை அரிசி கொடுத்தோம். அந்த அண்ணாச்சி பாதி காசு தான்ப்பா கொடுத்துருக்காரு. அடுத்த ட்ரிப்பு மீதி காசு எல்லாம் சேர்த்து வாங்கணும்ப்பா. டேய் சும்மாறா, அட்வான்ஸாக வாங்கிட்டோம்ல, அது கழிச்சிட்டு தானே கொடுப்பாரு. பேசாமல் தண்ணியை ஊற்றுறான். ஏய், சும்மா சரக்கு அடிக்கல, சாத்தனை பார்த்தா ஜிம்முன்னு அடித்தா தான் ஜிம்மு நேரம். என்னண்ணே? என்னடா என்னண்ணா வருத்தமாக்குறீங்க? இன்னும் 2 பக்கை போடுங்கண்ணே. அண்ணனோட வழி அண்ணனுக்கு தான் தெரியும். முனியசாமி மூக்கில் நச்சு நச்சுன்னு குத்துனாருல, ஒரு ரத்தம் கூட வரல. அந்த வேதனை தான். அதுக்கு என்ன, அண்ணன் அடிச்சடி போலீஸ் காட்டி மாதிரி சும்மா 6 மாதத்துக்கு அடிக்க மாட்டாரு, அப்படி அடி. அண்ணா இதுக்கான வருத்தப்படுறீங்க? அது இல்லைடா, அம்மாவை கோவத்தில் அடித்தாதான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்னண்ணே, முனியசாமி மூக்கை வீச்சே ரத்தம் வரல, அம்மாவா? ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணா அடிக்காதீங்கண்ணே. அண்ணா அடிக்காதீங்க. மனுஷனடா நீங்க? இதுக்கு தான் உங்களை வளர்க்குறேண்ணா? அறிவு இல்லை உங்களுக்கு? ராஸ்கல், என்னடா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நன்றி கேட்ட நாய்ங்களா? இதுக்கு தான் உங்களை வளர்க்குறேன்டா. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. அடிக்காதீங்கண்ணே. அண்ணா வலிக்கண்ணே. ஐயா வலிக்கண்ணே. அண்ணா அண்ணா வலிக்கண்ணே. அண்ணா வலிக்கண்ணே. அண்ணா வலிக்கண்ணே. அண்ணா வலிக்கண்ணே. அடிக்காதீங்க. என்னம்மா? காலேஜுக்கு போறேன்னு. சரிம்மா, காலேஜ் கிளம்பிட்டியாம்மா? கவனமா போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வாமா. கவனமா போமா. சரிண்ணே, போயிட்டு வா. இனிமே கல்ல பட்டிங்க தொலைச்சு போடுவேன். தொலைச்சு எப்போ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வா போலாம். உங்க அண்ணன் 2 பேரை போட்டு எப்படி அடிச்சாரு தெரியுமா? என் அண்ணன் கோவ பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த ஜில்லாலே எங்க அண்ணன் மீறி யாரும் இல்லை. எவனாச்சும் வந்தா எங்க அண்ணன் கொன்னே போட்டுரும். சரி, நீ ஏன் உம்முன்னு இருக்க?
வெளியே தாண்டி எங்கள் அண்ணன் சண்டை போடும். ஆனால் நான் எதாவது சொன்னால் போதும், எங்கள் அண்ணன் எனக்காக என்ன வேணால் செய்யும். எங்கள் அண்ணன் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது தெரியுமா? நல்ல சரக்கு வாங்கினாடா. ஹலோ, யாரு? செல்வியா? என்ன சொல்லுமா? நான் காலேஜ் போயிட்டு வரும்போது முருகனும் அவனோட இருக்கிற சில பேரும் என்னை சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்கண்ணே. முருகன் அப்படியா? சரி வை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணே. நீ வை நான் பார்த்துக்கிறேன். இரு, அவனை வச்சுக்கிறேன். ஊத்து சரக்க ஊத்து ஊத்து. யாரா? யாரு? இவன் தானே தங்கச்சி கிண்டல் பண்ணியா? ஏய், நீ தான் இவன் தங்கச்சியை கிண்டல் பண்ணதா? இந்த ஏரியா ரவுடி நினைப்பா உனக்கு? அடுத்தவன் தங்கச்சி கிண்டல் பண்றதுக்கே பேசுறியா? ஏன் தங்கச்சியை நீ கிண்டல் பண்ணுவியா? தொட்டு பாடுறா நீ ஆம்பளைனா. தொட்டு பாடுறா நீ ஆம்பளைனா. பாத்துக்கிறேன்டா உன்னை. ஏய், ஏன் ஏரல இந்த மிரட்டுற நீ? உன் ஏரல உன் தங்கச்சி தூக்குறடா, பாடுறா. உட்றா அவனை, போடுறேன். ஏன் ஏரல வந்து என்னையே மிரட்டிட்டு போடுறான். அவனை தூக்குறேன்டா. என்னடி வண்டி பிரேக் போட்டு நின்றுச்சு? இந்த இடத்துல ஏன் தினம் நிற்கிறேன்? ஏய், யார் வீடுன்னு தெரியுமா? வம்பு தும்புக்கே போகாத சிவா அண்ணன் வீடு. தாமரை, அவர் ஒரு சிங்கம். உன்னுடைய பாச்சாலாம் அங்கே பலிக்காது. சி, அவர் யார் தெரியுமா? என்னோட மாமா பையன், என்னோட அத்தான். அப்போ நீ லவ் பண்ணுறியா? எங்கள் அக்கா லவ் பண்ணாங்க. எங்கள் அப்பா தடுத்தாரு. அண்ணனுக்கும் பிடிக்கல. அவளை வேற இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. அவன் புருஷன் கொலைகாரன்னு எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அந்த பாவி எங்க அக்காவையும் கொலை பண்ணிட்டான். ஏ துர்கா, நாங்க போறோம். கொஞ்ச நேரம் நில்லுங்க ப்ளீஸ், நான் வந்துடுறேன். வாமா தாமரை. உன்னை பார்த்து 7 வருஷம் ஆச்சேம்மா. நான் நல்லா இருக்கேன். என்ன அத்தா ஊரில் ரொம்ப நாள் இருந்துட்ட? அத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஏன் ஊரில் ரொம்ப நாள் இருந்துட்ட? சரி வா. என்னத்தா பேச மாட்டேங்கிறீங்க? காதல்ல தான் தோத்து போயிட்டீங்க, வாழ்க்கையில தோத்து போக கூடாது. சச்சா, காதல்லையும் தோத்து போல, வாழ்க்கையிலையும் தோத்து போல. காதலில் தோத்து போயிருந்தா தாடியில் விட்டுருக்கணும். நான் முடியல வச்சிருக்கேன். ஏன் இப்படி முடிய வளர்த்துருக்கீங்க? இது வேறம்மா, உனக்கு தெரியாதா? என் தம்பி முருகனுக்கு கல்யாணம் ஆகணும். அது வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்க அக்கா முதல்ல தூட்டி விட்டு போனா, அப்புறம் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டா. ஆனா என்ன விட்டு போலையே தாமரை. அதனாலதான் அங்கேயே உச்சோட இருக்கு. நான் என்ன செய்வேன் தாமரை? அதனாலதான் சொல்றேன் உங்களை வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. தாமரை, நீ சின்ன பொண்ணுடா, உனக்கு தெரியாதா? உனக்கு ஒன்றும் புரியாது. காதல்ங்கிறது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த நினைவுகள் எப்போதுமே சுகமான வேதனையை தான். ஏன் ஏன் உங்களையும் நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? அனுபவத்தோட நோக்கம் ஒளியை கொடுக்கறது தான். தான் உருவி போகிறத பற்றி அது கவலைப்படக்கூடாது. உங்க அன்பை எங்க அக்கா கிடைக்காம போச்சுன்னு நான் இப்பதான் ரொம்ப கவலைப்படுறேன். கவலை இல்லாத மனுஷனும் இல்லை,
சிரமம் இல்லாமல் சிகரமும் இல்லை. உனக்கு தெரியாத விஷயம் இல்லை தாமரை. ஆசைப்படாத மனுஷன் எங்கேயாவது உலகத்தில் இருந்தாலும் இருப்பான். ஆனால் கவலைப்படாத மனுஷன் உலகத்துக்கு இருக்கவே மாட்டான். தாமரை, நீ நல்லா படி, வெளியால் வரணும். சரி, ரத்னவளி எப்படி இருக்கான்? ஏய், ஏன் வீட்டு முன்னாடி எதுக்கு நிற்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் சும்மா நிற்கல. தாமரை தான் சிவா அண்ணனை பார்க்க போயிருக்கா. தாமரையா? அண்ணனை பார்க்கவா? இது வரை நடக்குதா? இங்கேயே இருக்கணும். இப்பயாவது ஒழுங்கா இருக்கானா? ஏய், யார் நீ இங்கேயே வந்திருக்க? ஏய், இது என் மாமியார் வீடு. நான் எங்கள் மச்சானை பக்கம் வந்திருக்கேன். நீ யார் என்ன கேட்க? ஓஹோ, அவ்வளோ உரிமையா இருக்கு. இங்கெல்லாம் வரக்கூடாது. போ வெளியே, போ போ போ. யோ, நான் இந்த வீட்டு மருமங்க. நீ யார் என்னை கேள்வி கேட்க? நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. ஏய், கட்டிக்கிட்டியா? ஆமா, இவர் இல்லை, இவரோட தொம்பிய. இதோ பாடுறான்னு டைலாக் முடியலையே. தாமரை, இவன் என் தம்பி முருகன், உனக்கு முறப்பையன். முருகா, உனக்கு தாமரை பிடிச்சிருக்கா? இந்த வாயாடிய யாருக்கு பிடிக்கும்? ஆசாசையான வீட்டு வந்ததுக்கு என்னைய ரொம்ப கேவலப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப கேவலமாக போச்சு. இவர் பெரிய விஐபி. அண்ணன் கோவத்தில் இருந்திருப்பாரு, சத்தம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்காதரா, சரக்கா போடுறான். அது இல்லடா, என் முறை பொண்ணு தாமரை வந்தாடா இன்னைக்கு. அவன் நம்பரை வாங்காம மிஸ் பண்ணிட்டா. அப்போ பிக் அடிக்கலாமா? தாமரைய தண்ணி மப்பில தேவையில்லாம துரத்து விட்டேன். சி, என் மாமன் பொண்ணுடா, என் முறை பொண்ணுடா. இதை நினைச்சாலே ஒரே பஞ்சாயத்து. அண்ணே, ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. அப்படி என்னடா தப்பு பண்ண? நம்ம விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னண்ணே? அப்புறம் என்ன பண்ணலாம்? அண்ணே முருகண்ணே, இது யார் வீடு தெரியுங்கள? கத்தான வீடு. இது சண்டை தான் விழும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, விட்றா, பார்த்துக்கலாம்டா. சீக்கிரம். என்னப்பா கோவமா வர்றீங்க? நம்ம முருகன்கிட்ட போய் சண்டை போட்டு கோவமாக வந்துட்டு இருக்காப்லப்பா. என்னப்பா அந்த மனசனை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? திருந்துற மனசை திருந்த விட மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நம்ம முருகன் நினச்சா கூட சண்டை போட்டு தாமரையை தூக்கிட்டு போயிடுவாப்புல.
தாமரை எங்கம்மா? ம், சரி சரி. அண்ணே என்னடா முருகன் பையன் தங்கச்சியா பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கானே, பார்த்தேண்ணே. என்னடா சொல்ற? பெரிய பசங்களாம் ரொம்ப நம்ம கேவலமா பார்க்காங்கண்ணே. டேய் எங்கடா இருக்க? இங்க வாடா, ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாடா. பயங்கரமான யோசனை இருக்க. என்னம்மா பயங்கரமான யோசனை இருக்க? ஏமா தண்ணிக்கு குழம்புக்கு வித்தியாசம் தெரியாத நிலையில இருக்கியாமா நீ? ஏன் என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? இப்ப தாமரை, ஒரு நல்ல மாப்பிள்ளை பையன் ஒருத்தர் அமைஞ்சிருக்கான். உன் படிப்பு முடிஞ்சோன்னா உன் கல்யாணத்தை வச்சுக்கலாமாம்மா? என்னம்மா உனக்கு சம்மதம் தானே? என்னம்மா எந்த பதிலும் சொல்லாம இருக்க? உன் மனசுல யாராவது இருக்காங்களா? யார் இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. என்னம்மா தயங்காம சொல்லுமா. நம்ம மாமா பையன் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அவனே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கண்ணே. முருகனா? ஏம்மா உனக்கு ஒரு பையனே கிடைக்கலையா? அவன் ஒரு ரவுடி பையம்மா, அவன் ஒரு குடிகாரன், அவன் உனக்கு சரிபட்டு வர மாட்டாமா? இல்லைண்ணே, அவன் திருந்திட்டாண்ணே. இப்போ குடிக்கவே மாட்டார், நல்லா திருந்திட்டாரு. சரி, உனக்காக நான் அவன்கிட்ட மாப்பிள்ளை கேட்டு போகிறேன். ஆனால் அவன் ஒத்துக்குவானாமா? கண்டிப்பாக ஒத்துக்குவாருண்ணே. நானும் அவருக்கு உயிருண்ணே. நீங்கள் தான் எப்படியாவது நடத்தி வைக்கணும் ப்ளீஸ். சரிம்மா. ஹலோ மாமா. தாமரை அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஒத்துக்கிட்டாரா? சரிடா சரி, சரிடா சரிடா, நான் பேசுகிறேன். அண்ணா என்னண்ணா ஆச்சு? உட்காருங்க ஒன்றும் இல்லைம்மா, உட்காருங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. என்னண்ணா தலையில அடிபட்டு இருக்கு? சும்மா ஒரு பைக் ஆக்சிடென்ட், கீழே விழுந்துட்டேன். ஒன்றும் இல்லை, என்னண்ணா ஒரே ரத்தமா இருக்கு? சும்மாம்மா ரோட்டில் வரும்போது ஒரு பையன் பைக்கில் ஏன் வந்து இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறீங்க? அதெல்லாம் இல்லக்கா. அண்ணனை முருகனை போட்டு துவச்சிட்டாருக்கா. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சொல்கிறாங்க. உன்னையா காதலிச்சேன்? என் கூட பிறந்த அண்ணனையே அடிச்சிட்டியா நீ?